نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், இன்னும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்கள் அவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால். நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கியதெல்லாம், உங்கள் மீது தடுத்திருப்பதெல்லாம் மையித் செத்த பிராணிகளையும் இரத்தத்தையும் பன்றியினுடைய இறைச்சியையும் இன்னும் அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக எதை அறுக்கப்பட்டதோ அந்த ஒன்றையும் ஹராமாக்கி இருக்கிறார். இவைகளை கூட யார் அவர்கள் பாவம் செய்யாமல் வரம்பு மீறாமல் நிர்பந்திக்கப்பட்டார்களோ, நிர்பந்தமாக இதை சாப்பிடும்படி அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்களோ, அவர்கள் மீது குற்றம் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் நல்லவைகளிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், ஹலாலானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள். இதற்கு 2 வசனங்களுக்கு முன்னால அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான், யா அய்யுஹன்னாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றிலிருந்து சுத்தமான ஹலாலானவற்றை குசியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டினான். அதுல அல்லாஹ் சொல்வதனுடைய அந்த வசனத்தினுடைய நோக்கம் என்று சொன்னா, ஹராமானவற்றை சாப்பிட்டு விடாதீர்கள். நீங்க எதை அல்லாஹ் ஹராமாக்கினானோ அதை ஹலாலாக்கி விடாதீர்கள். அப்ப அல்லாஹ் எதை ஹலாலாக்கி இருக்கிறானோ அதை மட்டும் சாப்பிடுங்கள் என்பது அதனுடைய கருத்து. இங்கு அல்லாஹ் சொல்ல வருவது என்று சொன்னா, நாம எதையெல்லாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோமோ அதில் சுத்தமானவற்றை, தூய்மையானவற்றை, ஹலாலானவற்றை நீங்க சாப்பிடுங்க, அதுல எதையும் ஹராமாக்கிறாதீங்க. அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை ஹராமாக்குவதும் ஷிர்க். அதே போல அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதை ஹலாலாக்குவது எப்படி ஷிர்க்கோ, அதே போல அல்லாஹ் ஹலாலாக்கியவற்றை ஹராமாக்குவதும் ஷிர்க். அல்லாஹ் ஆகும் என்று சொல்லி இருக்கிறான், அதை கூடாது, சாப்பிடக்கூடாது என்று அதை ஹராமாக்குவது அதுவும் ஷிர்காக இருக்கிறது என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்வார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோமோ அவைகளில் தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், சாப்பிட்டு விட்ட அந்த நியமத்துகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்கள் அல்லாஹ்வையே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால். அப்ப இங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஷ்ரிக்குகள், முந்திய இதுல முஷ்ரிக்குகளுடைய தவறுகளை அங்கே சுட்டி காட்டினார். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஹராம எல்லாம் ஹலாலாக்கிட்டு இருந்தாங்க, ஹராம ஹலாலாக்குனாங்க, அதை அல்லாஹ் அங்க சுட்டி காட்டினார். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நீங்க இங்க முஷ்ரிக்குகள் சில விஷயங்களை ஹலாலானவற்றை ஹராமாக்குகிறார்கள், அதுல முஷ்ரிக்குகளுக்கு தோதுவாக போய்விடாதீர்கள், ஒத்து போய்விடாதீர்கள், அதை நீங்க தாராளமாக சாப்பிடுங்கள், புசியுங்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 விஷயத்தையுமே நமக்கு சுட்டி காட்டுகிறான். ஒன்று ஹலால், எது ஹலால் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஹராமாக்கவும் கூடாது.
எது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஹலாலாகவும் ஆக்கக்கூடாது. இந்த ரெண்டையுமே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இதில் சொல்லும்போது அல்லாஹ் நாம் வழங்கியவற்றில் தூய்மையானவற்றில் இருந்து சாப்பிடுங்கள், சுத்தமானவற்றில் இருந்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றத வச்சு இப்போ எதுவெல்லாம் நாம் வழங்கி இருக்கிறோமோ அதில் ஹலாலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சாப்பிடுங்கள். அப்போ அதனால் அதை அநியாயமாக நீங்கள் சாப்பிட்டு விடவும் கூடாது. அடுத்தவர்களுடைய பொருளை பிடுங்கியோ திருடியோ மோசடி செய்தோ இப்படிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. தூய்மையானவற்றை சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் சில வஸ்துக்களை சில பிராணிகளை அவர்கள் ஹராமாக்கி வைத்திருந்தார். சில பிராணிகளை சாப்பிட்றதா அது ஹலால் தான், ஹலாலானவற்றையே அவர்கள் ஹராமாக ஆக்கி வைத்திருந்தார். இப்போ அதை சுட்டி காட்டுவதால் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது. வேறு வசனங்கள்ல அல்ல பின்ன வேறு இடங்கள்ல அதை சொல்லி காட்டி இருக்கிறார். அப்ப 4 ஹலாலான பிராணிகளை அவர்கள் முஷ்ரிக்குகள் ஹராமாக்கி வைத்திருந்தார். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஒரு இடத்துல பஹீரா என்று சொல்லுகிறான். பஹீரா அப்படின்னு சொன்னா சில பிராணிகளை அவைகளை காதை கிழித்து அடையாளமிட்டு அந்த பிராணிகளை என்ன செய்வான்னு சொன்னா சிலைகளின் பெயர்ல வக்ஃபு செஞ்சிருவாங்க. அந்த பிராணிகளுடைய பாலை யாரும் கறக்கக்கூடாது, அவைகள் அந்த சிலைகளுக்குரியது, அந்த பால் சிலைகளுக்குரியது என்று வக்ஃபு செய்து விடுவார்கள். இப்ப இதை மற்றவர்கள் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்க முடிவு செய்து வைத்து விடுவார்கள். அதை ஹராமாக்கி விடுவார்கள். அதை யாரும் சாப்பிடக்கூடாது, அதுல இருந்து எந்த பலனும் அடையக்கூடாது, அதுல இருந்து பலன் அடைவது ஹராம், அதனுடைய பாலை மற்றவர்கள் புசிப்பது ஹராம் என்று அவர்கள் முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. இரண்டாவது சாயிபா என்று சொல்லுவார்கள். சாயிபா அப்படின்னு சொன்னா எந்த பிராணிகளை சிலைகளுக்காகவே நேர்த்தி செஞ்சு விட்டுருவாங்க, அந்த பிராணிகளை சிலைகளின் பேர்ல நேர்த்தி செஞ்சு விட்டுருவாங்க. அப்ப அந்த நேர்த்தி செய்யப்பட்ட பிராணிகளை சாப்பிடுவது ஹராம் அப்படின்னு அவங்க கருதி வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம சில இடங்கள்ல அந்த மாடுகள் ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அதை ஏதோ அவங்களுடைய தெய்வங்களுடைய பேர்ல அப்படி நேர் செஞ்சு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி நேர்த்தி செஞ்சு விட்டுருவாங்க, அந்த பிராணிகளை அறவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. மேலும் அவங்க வசீலா, மூணாவது வசீலா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வசீலா அப்படின்னு சொன்னா சில ஒட்டகைகள், பெண் ஒட்டகைகள், அந்த பெண் ஒட்டகைகள் அதிகமான குட்டிகளை ஈன்றெடுத்ததற்கு பிறகு, அதாவது அது ஒட்டகைகள் பெண் குட்டிகளையே ஈன்றெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிகமாக பெண் குட்டிகளை தான் ஈன்றெடுத்து ஆண் குட்டிகளை போடவே இல்லை. இப்படிப்பட்ட பெண் ஒட்டகைகளை சிலைகளுடைய பேர்ல அப்படியே விட்டுருவாங்களாம். அதை சிலைகளுக்காக உள்ளது, அவங்களுடைய தெய்வங்களுக்காக உள்ளதுன்னு விட்டுருவாங்க. இவைகளையும் பயன்படுத்துவது கூடாது அப்படின்னு வச்சிருவாங்க. நான்காவதாக அல்லாஹ் சொல்றது ஹாமி, அது ஆண் ஒட்டகங்கள். இந்த ஆண் ஒட்டகங்கள் பெண் ஒட்டகங்களோடு அதிகமாக சேர்ந்து அதனுடன் உடலுறவு கொண்டு விடுகிறது. அது மாதிரி அதிகமாக பெண் ஒட்டகைகளோடு அதிகமாக சேர்ந்து விட்ட அந்த ஆண் ஒட்டகங்களையும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா சிலைகளின் பேர்ல விட்டுருவாங்க. இப்ப இவைகளை எல்லாம் சாப்பிடுவது ஹராம் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவங்க எதையெல்லாம் ஹராமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதுவெல்லாம் ஹராம் கிடையாது, அசல் அதெல்லாம் ஹலாலானவை. இப்ப அதனால அந்த மாதிரி நீங்க எதையும் என்ன செய்யக்கூடாது, ஹராமாக்கி விடக்கூடாது. நாம் எதையெல்லாம் தூய்மையாக வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிடுங்கள், சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற விதத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம விளங்கணும். அதாவது அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டி விட்டான், நாம் வழங்கியவற்றில் ஹலாலானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள், தூய்மையானவற்றிலிருந்து சாப்பிட்டு நன்றி செலுத்துங்கள். அப்ப தூய்மையானவற்றை நாம் சாப்பிடும் பொழுதுதான், ஹலாலானவற்றை சாப்பிடும் பொழுதுதான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதாக மார்க்க அறிஞர்கள், ஞானவான்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக ஆகணும்னு சொன்னா அவர் ஹலாலானவற்றை புசிக்க வேண்டும். ஹலாலானவற்றை சாப்பிடக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கம் அடையக்கூடியவராக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பார். அதே போல ஹலாலானவற்றை சாப்பிடும் பொழுதுதான் அவர்களிடத்தில் நல்ல ஒழுக்கங்கள் வரும். யார் ஹராமானவற்றை சாப்பிடுகிறார்களோ அவர்களிடத்துல
கெட்ட குணங்கள் அவர்களிடத்தில் வர ஆரம்பித்து விடும். அவர்களிடத்தில் இபாதத் வணக்க வழிபாடுகளுடைய ஆர்வம் இருக்காது, குறைந்து கொண்டே வரும். ஹராமை சாப்பிட சாப்பிட வணக்க வழிபாடுகள் மீதுள்ள ஆர்வம் குறைந்து கொண்டே வரும். ஹலால சாப்பிடக்கூடியவர்களுக்குத்தான் வணக்க வழிபாடுகள் மீது ஆர்வம் வரும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதனால ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு வசனத்தில் சொல்றான், யா அய்யுஹர் ருசுலு, ரசூல்மார்களே, குலூமின் தையிபாத்தி, நீங்கள் நல்லவற்றிலிருந்து சாப்பிடுங்கள், ஹலாலானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள், வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள் சொல்றாங்க. இதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றதே என்ன சொல்றா, நீங்க நல்ல ஹலாலானவற்றிலிருந்து சாப்பிட்டா தான் நல்ல அமல்கள் செய்ய முடியும் என்று அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். ஒரு நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஹலாலானவற்றை புசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஹராமை சாப்பிடக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் குறைந்து கொண்டே சென்றுவிடும் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டி இருக்கிறார் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தத. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு எதை ஹராமாக்கி இருக்கிறான், நீங்க எல்லாத்தையும் ஹராமாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் ஹலாலாக்கி எல்லாவற்றையும் ஹராமாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் சில பிராணிகளை உங்களுக்கு, சில வஸ்துக்களை உங்களுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அவைகளை நீங்க சாப்பிடக்கூடாது. அவைகளைத்தான் நீங்க என்ன செய்யணும், ஹராமாக்கணும் ஒழிய நீங்களா சில விஷயங்களை ஹராமாக்கி விடக்கூடாது. இது கூடாது அது கூடாது என்று எதையும் சாப்பிடுவதை ஹராமாக்கி விடக்கூடாது. மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே அதை ஹராமாக்க வேண்டும். நம்முடைய உடல்நிலை ஒத்து வரவில்லை, அதை சாப்பிடுறது உடலுக்கு ஒத்துக்கல, அதுக்காக வேண்டி சாப்பிடாமல் இருக்கலாமே ஒழிய அதை ஹராம் என்று ஒதுக்குவது அது கூடாது. ஹராம் என்று முடிவு செய்வது மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் மீது ஹராமாக்கியதெல்லாம், அல்லாஹ் ஹராமாக்கியதெல்லாம் மையத்தை ஹராமாக்கி இருக்கிறான். இதில் 4 விஷய வஸ்துக்களை சொல்றான். 1 மையத்து, 2வது ரத்தம், 3வது பன்றியினுடைய இறைச்சி, 4வது அல்லாஹு அல்லாதவைகளுக்காக, அல்லாஹ் அல்லாதவைகள் பேர்ல அறுக்கப்பட்ட பிராணிகள். இவைகளை சாப்பிடக்கூடாது. 4 விஷயங்களை சொல்றான். இதுல ஒவ்வொன்றாக பார்க்கணும். முதல்ல மையத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது. அப்ப செத்த பிராணிகள் தான் எதுக்கு சொல்லப்படும், எதெல்லாம் செத்த பிராணிகள்ல மார்க்கம் கணிக்கிறது, எதையெல்லாம் செத்த பிராணிகளாக மார்க்கம் கணக்கிடுகிறது, மார்க்கம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா, அதாவது எந்த பிராணிகள் எல்லாம் அறுக்கப்படாமல், அது அறுக்கப்படாமல் தானே செத்து போகிறதோ அவைகள் செத்த பிராணி ஒன்று. அல்லது அது கழுத்து நெறித்து கொள்ளப்பட்டால் அதுவும் செத்த பிராணிகளில் கணக்கிடப்படும். அல்லது ஏதாவது அடிபட்டு இறந்து போய்விட்டால் அதுவும் செத்த பிராணிகள்ல கணக்கிடப்படும். இப்படி இவைகள் எல்லாம், அதாவது அறுக்கப்படாமல் அது எப்படி எந்த முறையில் இறந்தாலும் அவைகள் செத்த பிராணிகளிலே கணக்கிடப்படும். அவைகளை சாப்பிடுறது ஹராம். அறுக்கப்படாமல் அது எந்த வழியில அது செத்து போனாலும் அது ஹராமாகிவிடும், அது செத்த பிராணிகளில் சேர்ந்து விடும். இதை சாப்பிடுவது ஹராமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேறொரு வசனத்தில் சொல்லும்போது, வஹில்ல லகும் ஸைதுல் பஹ்ரி, கடலினுடைய வேட்டை பிராணிகள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். கடல்வாழ் உயிரினங்கள், அதாவது மீனுடைய வகைகளை சேர்ந்தவைகள், இவைகள் செத்தவைகளாக இருந்தாலும் அவைகள் நாம பிடிச்சதற்கு பிறகு செத்து விட்டாலும் அது அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறுக்காமலே சாப்பிடலாம். கடல் பிராணிகள் இருக்குது, அவைகளை அறுக்காமல் சாப்பிடலாம், அது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல தரையில வசிக்கக்கூடிய பிராணிகள் இருக்கிறது, இவைகள் அறுக்கப்பட்டால் தான், எது ஹலாலான பிராணிகளாக இருந்தாலும் அவைகள் அறுக்கப்பட்டால் தான் அவைகள் சாப்பிடுவதற்கு அனுமதியை ஒழிய அறுக்கப்படாமல் அவைகள் இறந்து விட்டால் அவைகள் செத்த பிராணிகள் மையத்துல சேரும், அவைகள் எதையும் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. அப்ப தரையில் வசிக்கக்கூடிய இந்த பிராணிகள்ல, உயிரினங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெட்டுக்கிளியை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். ஹதீஸ்ல தெளிவான ஹதீஸ்ல வந்திருக்கு, சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கிறது. மீன், கடல்வாழ் உயிரினங்கள், அந்த மீனுடைய வகைகள், அவைகள் செத்த இவைகளாக இருந்தாலும் சாப்பிடலாம். அதே நேரத்தில் ஹதீஸ்கள் இதுவும் வந்திருக்கிறது, கடல்ல அங்கே தண்ணீரிலே செத்து மிதந்த பிராணி மீன்களை சாப்பிடக்கூடாது. கடல் உயிரினங்களாக இருந்தாலும் அது தண்ணீரிலே செத்து மிதக்கிறது, அவைகளை சாப்பிடுவது கூடாது. நாம பிடித்ததற்கு பிறகு செத்து விட்டால் அதை சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கு, அதான் சாப்பிடலாம். அது அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அறுக்க முடியாத, அறுத்து சாப்பிடக்கூடிய பிராணிகள் அல்ல. ஆனால்
தண்ணீரிலே செத்து மிதக்கிறது அப்படின்னு சொன்னா அதை சாப்பிடக்கூடாது. மீன் இனங்கள் அவைகள் செத்தவைகளாக இருந்தால் சாப்பிடலாம். இரண்டாவது, தரையில் வசிக்கக்கூடியவைகளில் வெட்டுக்கிளி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வெட்டுக்கிளி சாப்பிட்றது நம்ம நாட்டில் பழக்கம் இல்லை, அரபு நாடுகளில் அது பழக்கம் இருக்குது. அது இந்த மாதிரி வெட்டுக்கிளியா இருக்குமா வேற மாதிரி இருக்கும், பெருசு பெருசா இருக்குது நம்ம பார்த்ததை விட. அப்ப அந்த வெட்டுக்கிளிகள் சாப்பிடக்கூடிய பழக்கம் அரபு நாடுகள்ல இருக்குது, இப்பவும் இருக்கலாம். அந்த வெட்டுக்கிளிகள் செத்து விட்டாலும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ரெண்டு வசுக்கள் தான் மீன்கள், மீன் இனங்கள், அதே மாதிரி வெட்டுக்கிளி வகைகள், இவைகள் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கு. அது மாதிரி ரத்தம் அப்படின்னு வந்ததுல அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. வெட்டுக்கிளி இரண்டு, அதாவது உயிரினங்கள்ல ரெண்டு ஹலாலாக்கப்பட்டிருக்குது, செத்தவைகளையும் சாப்பிடலாம். ஒண்ணு மீன், இன்னொன்னு வெட்டுக்கிளி. அதே மாதிரி ரத்தங்கள்ல ரெண்டு ரத்தங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஈரல், ரத்தம் உறைந்த ரத்தம் தான் ஈரல். இரண்டாவது சுவரொட்டி. இந்த ரெண்டும் ரத்தத்தினுடைய வகையில் தான், அது உறைந்த ரத்தம், அந்த ரெண்டுமே சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னாங்க. ரத்தத்தினுடைய வகையில் ரெண்டு ஹலால், ஒன்னு ஈரலும் இன்னொன்னு சுவரொட்டி. அதே மாதிரி உயிரினங்கள்ல செத்தவைகள் ரெண்டே பிராணிகள் ஹலாலாக இருக்கு, ஒன்னு மீன், இன்னொன்னு வெட்டுக்கிளி என்று நபி அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. ஆக இந்த செத்த பிராணிகளை சாப்பிடுவது கூடாது. அதே நேரத்தில் வேட்டையாட போறாங்க. இப்ப உதாரணம், அறுத்து தான் நாம் என்ன செய்யணும், சாப்பிடணும், ரத்தத்தை ஓட்டணும். அதுல ரத்தம் ஓடும் விதத்திலே அதை அறுக்க வேண்டும். சில பிராணிகளை அது நம்ம கையில சிக்காது. அப்ப என்ன செய்யணும், வேட்டையாடி பிடிக்கணும். வேட்டையாடக்கூடிய பிராணிகள் சில சமயங்களில் வேட்டையாடும் பொழுது இறந்தும் போய்விடலாம். அப்ப வேட்டையாடக்கூடிய சமயத்துல இப்ப உதாரணமா அம்பு எறிகிறார், அம்பு எரிஞ்சு ஒரு பிராணியை வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொன்னா, அம்பு எரியும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி அம்பு எரிந்து அந்த பிராணி அதிலே செத்து விட்டாலும், அந்த அம்பு எரிந்ததுல இறந்து விட்டாலும் அந்த பிராணியை சாப்பிடுவது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு வேட்டையாடப்பட்டிருக்க வேண்டும். கூர்மையான உடலை கிழிக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்க வேண்டும். ஒரு கல்லால எரிஞ்சு கொன்றார், கல்லால ஒரு உயிரினத்தை எரிந்து கொன்றார். இப்ப அந்த எரிஞ்சதுல அது செத்து போச்சு அப்படின்னு சொன்னா அதை சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டதில்லை, அது செத்த பிராணியில சேர்ந்துவிடும். அப்ப கூர்மையான ஆயுதங்களால் அது கிழிக்கப்பட்டு அதனுடைய உடல்ல இருந்து ரத்தம் வழிந்தோடும் விதத்தில் உள்ள ஆயுதங்களால் வேட்டையாடப்பட்டிருந்தால் அந்த பிராணிகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த வரிசையில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க, துப்பாக்கி குண்டுகள் இருக்கிற துப்பாக்கியால் சுடப்பட்ட பிராணிகளை சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னா அதை சாப்பிடக்கூடாது என்றுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய முடிவாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது கூர்மையான ஆயுதம் கிடையாது. அது என்னன்னு சொன்னா, ஒரு கல் வேகமாக எரிஞ்சா அது தொலையிட்டு என்ன செஞ்சிடும், ரொம்ப ஸ்பீடா போகும்போது எந்த அளவுக்கு வேகமா போதோ அது தொலையிட்டுருது. அப்ப அது மாதிரி அந்த கல்லை எறிவதை போன்றுதான் அது நல்ல ஸ்பீடா எரியும் பொழுது அது என்ன செய்யுது, உடலுக்குள் புகுந்து விடுகிறது. அவ்வளவுதான் வெளியே. அது கூர்மையான ஆயுதம் கிடையாது, ஆயுதத்துல கட்டுப்பட்டது கிடையாது. அதனால துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து விட்டால், ஒரு உயிரினம் இறந்து விட்டால், அது உயிர் இருக்குது, அதுக்கு பிறகு நாம பிடிச்சா அறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கூடும். அதுலேயே இறந்து விட்டால், துப்பாக்கி சுடப்பட்டவனே அது செத்து போச்சு அப்படின்னு சொன்னா அது செத்த பிராணியில் தான் சேரும். அது குர்ஆன்ல அல்லாஹ் மௌகூதத்துன் அப்படின்னு சொல்றான், அதாவது எரிந்து கொல்லப்பட்ட பிராணிகளை சாப்பிடுவது கூடாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த வரிசையில அதை சேர்க்கிறாங்க. அதே நேரத்தில் செத்துப்போன பிராணி, கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப செத்துப்போன பிராணியில அல்லாஹ் பொதுவா இங்க மையத் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பிராணியிலிருந்து கறியை சாப்பிடுவது ஹராம், கறியை சாப்பிடுறது ஹராம். அதே போல அந்த பிராணிகளை விற்பதும் வாங்குவதும் ஹராமாக இருக்கு. அதை வித்தா, செத்துப்போன பிராணியை விற்கலாமா, நாம சாப்பிடக்கூடாது, அடுத்தவர்களுக்கு விற்கலாமா அப்படின்னு சொன்னா அதுவும் ஹராம் தான். அதை யாருக்கும் விற்கக்கூடாது, வித்து வரக்கூடிய காசும் ஹராமாக இருக்கும். இது எல்லா நஜீசுகளுக்கும், அசுத்தங்கள் இருக்குதுல. இப்ப சில இடங்களில் சாணியை விற்பாங்க, அப்ப சாணியை விற்கிறது ஹராம். ஏட்டா நஜீஸை விற்பதும் ஹராம். அதை எப்படி பயன்படுத்துவது ஹராமோ அதே போல அதை விற்கிறது என்னதான் ஹராமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில செத்த பிராணிகளை விற்பதும் ஹராம். எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க சொன்னா, செத்த பிராணிகளை பிறருக்கு நாம சாப்பிட கொடுக்கறது, காபிரி தானே அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாம யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. நாம தூக்கி வீசினா அவங்களா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது வேற விஷயம். அதே மாதிரி சில பிராணிகளுக்கு
சில உயிரினங்களுக்கு இறைச்சியை வைக்கிறோம், சாப்பிட கொடுக்குறோம். அப்ப செத்த பிராணியுடைய இறைச்சி நாம அதுக்கு கூட சாப்பிட கொடுக்க கூடாது, நம்முடைய பிறகு கொடுக்க கூடாது. உதாரணமா பூனைக்கு இப்ப கோழிக்கறியே ஏதாவது வைக்கிறோம், செத்து போன கோழியை எடுத்து பூனைக்கு நம்ம வைக்கலாமா அப்படின்னா கொடுக்க கூடாது. நாம தூக்கி எரிஞ்சுட்டோம், அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது வேற விஷயம். நாம அதற்கு என்ன செய்யக்கூடாது, அந்த செத்த பிராணிகளுடைய இறைச்சிகளை உண்ண கொடுக்க கூடாது. நம்ம வேலை என்ன சொன்னா அதை ஒன்று தூக்கி எரிந்து விட வேண்டும், இல்லாட்டி எங்கேயாவது அது அசிங்கமா இல்லாம இருக்குன்னா மண்ணை தோண்டி புதைச்சிடணும். அதை பிறருக்கு சாப்பிட கொடுக்க கூடாது, விற்கவும் கூடாது என்பதாக சொன்னாங்க, மார்க்கத்தில் சொல்லி இருக்கிறாங்க. அதே போல செத்த பிராணிகள், இந்த பிராணிகளுடைய இறைச்சியை சாப்பிடுவது ஹராமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவைகளுடைய எலும்பு, முடி இவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வமின் அஸ்வாஃபிஹா வ அவ்பாரிஹா வ அஷ்ஆரிஹா, ஆடுகள், வெள்ளாடு, செம்மறியாடு, ஒட்டகங்கள் இவைகளுடைய முடிகளை அவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த வசனத்தை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, இதுல அல்லாஹ் சொல்லி காட்டாத ஆகமாக்கி வைப்பது இருப்பதாக சொல்லி காட்டுறார். அப்ப அந்த முடி, அதே போல தோல், அந்த தோல் இருக்கிற தோல்ல நஜிஸ் ஒட்டி இருக்கும், அதனால அதை சுத்தப்படுத்திட்டு அதை பயன்படுத்திக்கலாம். முடியில இரத்தத்தினுடைய ஊடுருவல் எதுவுமே இருக்காது, அதனால செத்த பிராணிகளாக இருந்தாலும் ஆகுமான எந்த பிராணிகள் நஜிஸ் இல்லைன்னு மார்க்கம் சொல்லியிருக்கோ அந்த பிராணிகள் செத்து விட்டாலும் கூட அவைகளுடைய முடிகளை பயன்படுத்தலாம். அதனுடைய எலும்புக்குள்ள ரத்தம் ஊடுருவி செல்லாது, அதனால எலும்பு காய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த எலும்புகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். சாப்பிடுவதற்கல்ல, வேறு பயன்பாடுகளுக்கு. அந்த எலும்பு செத்த பிராணியுடைய எலும்பு, அதனால சூப்பு போட்டு குடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. செத்த பிராணிகளுடைய எலும்புகளை வேறு வகையில் வேறு வஸ்துக்களுக்கு வெளி பயன்பாடுகளுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி இருக்கு. அதனுடைய முடி, தோல், எலும்பு இவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் அதை சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி செத்த பிராணிகளுடைய கொழுப்பு இவைகள் மூலமாக செய்யப்பட்ட எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் அதுவும் ஹராம் தான். ஏன்னா அது சாப்பிடப்படக்கூடிய பொருள், கொழுப்பு என்பது. அப்ப அதனால அது ஹராமாகிவிடும். அதை வாங்கிறது, விற்கிறது எல்லாமே ஹராம் தான். அதனால என்ன சொல்றான்னு சொன்னா, ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய சில சோப்பு வகைகள், சில உணவுப் பொருட்கள் இவைகள்ல செத்த பிராணிகளுடைய கொழுப்புகள் கலக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப அதனால அந்த பிராணிகளுடைய கொழுப்பு அதில் கலந்திருக்குங்கிறது உறுதியாக தெரிஞ்சால், ஊர்ஜிதமாக, அதாவது ஒரு பொருள் சந்தேகத்தை கொண்டு ஹராமாகாது. ஹலாலாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் சந்தேகத்தை கொண்டு அதை ஹராமாக்கி விடக்கூடாது, ஹராம் ஆகாது. இதுதான் மார்க்கத்துடைய பொதுவான சட்டம். எந்த பொருளாக இருந்தாலும் அது ஹலாலான பொருளா இருக்கு அப்படின்னு சொன்னா அது வெறும் சந்தேகத்தை கொண்டு மட்டுமே அதை ஹராமாக ஆகிவிடாது. அப்ப அதுல ஊர்ஜிதமாக தெரிகிறது இந்த பிராணியினுடைய கொழுப்புக்களா, பிராணிகளுடைய கொழுப்புகள் சொன்னாலே பொதுவாக செத்த பிராணிகளை தான் போட்டிருப்பாங்க, அவங்க ஹலாலான முறையில் அறுத்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி கொழுப்புக்கள் கலந்திருக்கிறது ஊர்ஜிதமாக தெரிந்தால் அவைகளை பயன்படுத்துவது, அது உள் உபயோகத்திற்கு நம்ம பயன்படுத்தினாலும் சரி, சாப்பிடுவதற்கு பயன்படுத்தினாலும் சரி, வெளி உபயோகங்களுக்கு பயன்படுத்தினாலும் எல்லாமே ஹராமாக இருக்கிறது. ஏன்னா அவைகள் எல்லாம் செத்த பிராணியினுடைய சாப்பிடப்படக்கூடிய பொருள், அந்த கொழுப்பு என்பது. அதனால அதையும் பயன்படுத்தக்கூடாது என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி பன்னீர் செய்யறாங்கல்ல, அதுல சில செத்த பிராணிகளுடைய வஸ்துக்களை அரபியில் இன்ஃபஹா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிராணியினுடைய குடல்ல உள்ள ஏதோ ஒரு பொருளை அதை கலக்குறாங்க. அது செத்த பிராணிகளுடைய உயிரோடு உள்ள ஹலாலான முறையில் அறுக்கப்பட்ட பிராணிகளுடைய பொருளை கலந்துருந்தா பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. ஆனா செத்த பிராணிகளுடைய அந்த பொருளை கலந்து அந்த பாலை உரைய வைக்கிறதுக்காண்டி செய்வாங்க. பால் அது உறைஞ்சிருமா அதை போட்டாங்க. அதனால அந்த பொருளை கொண்டு கலந்து செய்யறாங்க. அதனால அவைகள் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் அவைகளை தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா அதுல அந்த சித்த பிராணிகளுடைய அந்த பொருளை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஊர்ஜிதமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய, இது மையத்தினுடைய விஷயத்துல சொல்லப்பட்ட சில விஷயங்கள், செத்த பிராணிகளுடைய விஷயத்துல. அப்ப செத்த பிராணிகள் அப்படிங்கிறது சொன்னா எதுவெல்லாம் அறுக்கப்படாமல் அது உயிரிழந்து விடுகிறதோ அவைகள் புறாமல் செத்த பிராணிகள். ஒரு பிராணியினுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, நம்ம அறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஹலால் ஆயிடும்.
சாகக்கூடிய நிலையில இருக்குது ஏதோ, அப்போ நம்ம என்ன செஞ்சோம், அது உயிர் இருக்கும் பொழுது அறுத்துட்டோம், அது ஹலால் ஆகிவிடும். அல்லது ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு இப்போ நான் ஏதாவது வேற ஒரு பிராணிகள் கடிச்சிருச்சு, கடிச்சு அது ரொம்ப நோயுற்று இருக்கிறது, இதை அறுத்து நம்ம இருக்கோம்னு சொன்னால் ஹலால் ஆகிவிடும். அதை சாப்பிடலாமா, நோய் அதனால் நோய் வருமா அப்படிங்கிறது அது மருத்துவ ரீதியான விஷயங்கள். ஹலாலா என்று சொன்னால் மார்க்க ரீதியில் அது ஹலாலாக இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இரண்டாவதாக அல்லாஹ் சொல்வது இரத்தத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். அப்போ இன்னமா ஹர்ரமா அலைக்கும் மைத்தத்த வத்தம, இரத்தம் ஹராமாக இருக்கிறது. அப்ப இந்த இரத்தம் இருக்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இரத்தம் சாப்பிடுவது ஹராம், அதே மாதிரி அதை விற்பதும் ஹராம். சில இறைச்சி கடைக்காரங்க என்ன செய்வாங்க, அதை பிடிச்சி மற்றவங்களுக்கு நாங்கள் காபீர்களுக்கு தான் விற்கிறோம் அப்படிம்பாங்க. காபீர்களுக்காக இருந்தாலும் அதை விற்கிறது ஹராம், அதை விற்று வரக்கூடிய காசு ஹராமாக இருக்கிறது, யாருக்கும் விற்கக்கூடாது. நாம அறுத்து நம்ம விட்டுட்டோம், அவங்களா பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அது வேற விஷயம். நாம் என்ன செய்யக்கூடாது, அதை எடுத்து நாம் பத்திரப்படுத்தி நாம் அவங்களுக்கு கொடுப்பதோ அல்லது அவங்களுக்கு காசுக்கு கொடுக்கறதோ இது எல்லாமே ஹராமாகத்தான் இருக்கிறது. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ அடுத்தவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதும் அந்த ஹராம் தான், தவறு தான். அதனால் நாம அதை என்ன செய்யக்கூடாது, எடுத்து பத்திரப்படுத்தி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறது அது கூடாது, அது அசுத்தமானது. அசுத்தத்தை விற்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, அதை விற்கவும் கூடாது. இப்போ இதுல குர்ஆன்ல அந்த ரத்தம் விஷயத்துல சொல்லப்படும் பொழுது ஓடக்கூடிய ரத்தம் அப்படின்னு தான் சொல்லப்படும். அது நஜீஸ், ஓடக்கூடிய ரத்தம் நஜீஸுங்கிற விஷயத்துல, சாப்பிட்ற விஷயத்துல அப்ப ரத்தம் ஹராம் பொதுவாக வந்துருச்சு. அப்ப நஜீஸ் அப்படின்னு வரும்பொழுது ஓடக்கூடிய ரத்தம் நஜீஸாக இருக்கு. ஓடக்கூடிய ரத்தம்ங்கிறது எதை நாம எந்த பிராணியா இருக்கா அது ரத்தம் ஓடுகிறது, வளைந்து ஓடக்கூடியது. உடம்புலையும் அதே மாதிரி ரொம்ப ஓடக்கூடிய ரத்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட பிராணிகளுடைய ரத்தம் இதா இருக்கு. அதே உறைந்த ரத்தம், அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன ரெண்டு விஷயங்கள், ஒன்று ஈரல், இன்னொன்று அது அந்த பல்பு, இது சோரொட்டி, அந்த ரெண்டுமே ஹலால். அது உறைந்த ரத்தம், அது ஹலாலாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஹதீஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப ரத்தம் அப்படிங்கும் பொழுது கொசுடைய ரத்தம், சில பேர் நம்ம உடைகள்ல கொசு நசுங்கி போயிருது, ரத்தம் பட்டுருது. பேன், அந்த பேனுடைய ரத்தம், அது ஈயில ரத்தம் அந்த ஈயுடைய ரத்தம், இவைகள் எல்லாமே இருக்கிறது. இது அசுத்தம் இல்லை ஏன்னா இது ஓடக்கூடிய ரத்தம் கிடையாது. இவைகள்ல அவைகள் பட்டுருச்சுன்னு சொன்னா அசுத்தம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் அது ரொம்ப பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதை கழுவிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப பட்டுருச்சு சொன்னா அது அருவறுப்பானது, அதனால அதை சுத்தப்படுத்தணும். லேசா பட்டிருந்தா அது இருக்கிறது தவறு கிடையாது. கொசு நசுங்கி போய் இருக்குது உடையில, ட்ரெஸ்ல, இப்ப அதனால அது தொழுகைக்கு ஏதாவது பாதிப்பாகுமா அப்படின்னு சொன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற நஜீஸ்ன்னு சொல்லப்பட்டது ஓடக்கூடிய ரத்தம் தான் நஜீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ரத்தத்தை என்ன செய்ய வேண்டியது, கழுவிட்டா நல்லது. கழுவாம ஒருவர் அந்த ரத்தத்தோட தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை தாராளமாக கூடும், அதுல எந்த தவறும் கிடையாது. மேலும் இந்த ரத்தம் இருக்கிறதே இது எப்படி சாப்பிடுவது ஹராமாக இருக்கிறதோ அதே மாதிரி வெளி உபயோகத்திற்காக வேண்டியும் அதை பயன்படுத்துவது ஹராமாக இருக்கிறது. அது எந்த விதத்திலும் பயனடையக்கூடாது, அந்த ரத்தத்திலிருந்து எந்த விதத்திலும் பயனடையக்கூடாது. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானமும் ஹராமாக இருக்கிறது என்பதாக மார்க்கம் தெளிவாக அதை சொல்லி இருக்கிறது. அதுல இன்னொரு சட்டத்தையும் சொல்றாங்க. இப்போ ஒரு ரத்தத்தை எடுத்து இன்னொருவருக்கு செலுத்தப்படுகிறது. ரத்தத்தை உள்ள இருந்து நம்ம எடுத்துட்டாலே அது நஜீஸ் தான். அந்த நஜீஸை இன்னொருவருக்கு உடல்ல செலுத்தலாமா? ஆனா நேரடியாக பார்த்தால் அது ஹராம் தான். ஏன்னா நஜீஸ், ஒரு நஜீஸை எடுத்து இன்னொருவருக்கு செலுத்துவது ஹராம் தான். ஆனால் நிர்பந்தமான சூழ்நிலைகள் என்று வரும்பொழுது, ஒருவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த சூழ்நிலை வருவதின் காரணமாக அந்த அடிப்படையில் அது ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில ரத்தம் பிறருக்கு ஒருவருடைய ரத்தத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு செலுத்துவது ஹலால். எந்த அடிப்படையில அப்படின்னு சொன்னா நிர்பந்தமான சூழ்நிலை என்ற அடிப்படையில் தான். நிர்பந்தம் இல்லாமல் இப்ப ரத்த தானம் அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்கு. ரத்த தான விஷயத்துல ரெண்டு வகை இருக்குது. ரத்த தானம் எப்ப கூடும் அப்படின்னு சொன்னா மார்க்க அறிஞர்களுடைய தெளிவான தத்துவா என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவருக்கு ரத்தம் அவசியமாக தேவைப்படுகிறது, இந்த நேரத்துல போய் ரத்தம் கொடுக்கிறது, இது ஹலால். ரத்தத்தை விற்கிறது கூடாது. ரத்த தானம்ங்கிற பேர்ல ஒரு ரத்தம் தேவைப்படுது, காசு வாங்கிட்டு நாம போய் ரத்தம் கொடுத்தா அது ஹராம். ஏன்னா ரத்தம் விற்கிறது ஹராம், அந்த விற்பனையில அது சேர்ந்துடும். ரெண்டாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த உறுப்பு இருக்கு ரத்தம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு நியமத், அருட்கொடை.
அது நமக்காக கொடுத்திருக்கிறான். நம்ம நிர்பந்தமாக வேறொருவருடைய உயிரை பாதுகாப்பதற்காக தானமாக கொடுக்கலாமே ஒழிய அதை விற்கிறது எந்த வகையிலும் கூடாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லை. அதே மாதிரி ரத்தத்தை சேமிச்சு வைக்கிறதுக்காக கொடுக்கலாமா அப்படிங்கிறது மார்க்க அறிஞர்கள் அதை தடை தான் செய்திருக்கிறாங்க. சேமிச்சு வைக்கிறதுக்காக வேண்டி கொடுக்கிறது, ஒருத்தருக்கு தேவை, நீங்க உங்க பேரை பதிவு செஞ்சு வைங்க, உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உடனடியாக ரத்தத்தை கொடுங்க, இந்த முறையில கொடுக்கறதுக்கு தான் தெளிவான மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. சேமிச்சு வைக்கிற விஷயத்துல அது கருத்து வேறுபாடு உள்ள விஷயம் தான், தெளிவான அனுமதி என்பது இருப்பதாக தெரியல. அதனால இந்த விஷயத்திலையும் நம்ம கவனம் செலுத்தணும். ரத்தம் என்பது விற்கப்படக்கூடாது. யாரும் அப்படி யாராவது காசு வாங்கிட்டு ரத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம முஸ்லீம்களாக இருந்தால் நாம என்ன செய்யக்கூடாது, அப்படி போய் வாங்கி கொடுக்கக்கூடாது. காசு வாங்கிட்டு ரத்தம் கொடுக்கக்கூடாது, தானமாகத்தான் கொடுக்க வேண்டும். தானமாக கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அது நிர்பந்தம் என்ற அடிப்படையில் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த இரத்தத்தினுடைய விஷயத்தில் மார்க்கம் இதை சொல்லுகிறது. மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுவது, நான்காவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னா பன்றியினுடைய இறைச்சி அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக அறுக்கப்படக்கூடிய இதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் இதை பற்றி அறிந்து கொள்வோம். எந்த விஷயங்களை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறானோ அவைகளை ஹலால் என்று விளங்கி செயல்படுவதற்கும், எதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை ஹராம் என்று விளங்கி உணர்ந்து செயல்படுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்